தனுஷ் இயக்கி நடித்து வெளிவந்த 50வது படமான ராயன் அனைத்து திரையரங்கிலும் வெற்றி பெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கிலும் உருவாகி வருகின்ற குபேரா படத்திலும் நடித்து வருகிறார். இந்த படத்தை சேகர் கமுலா இயக்கி வருகிறார். அதேபோல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தையும் இயக்கி வருகிறார் தனுஷ். இப்படி பிஸியாக இருக்கும் தனுஷ் 3வது முறையாக ஹாலிவுட் படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே ஹாலிவுட்டில் தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் மற்றும் தி கிரே மேன் படங்களில் நடித்திருக்கிறார். தற்போது தனுஷ் நடிக்கும் 3வது ஹாலிவுட் படமாக ரூசோ பிரதர்ஸ் இயக்கும் அவெஞ்சர்ஸ் தி டூம்ஸ்டே படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கப் போகிறார் என தகவல் கிடைத்துள்ளது. உலகளவில் அனைவராலும் ரசிக்கப்பட்டு பார்க்கப்படும் படங்களில் ஒன்று அவெஞ்சர்ஸ். கடைசியாக வெளிவந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் திரைப்படம் உலகளவில் அதிகம் வசூல் செய்த திரைப்படமாக மாறியது. இந்த படத்தில் கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன், ஸ்பைடர் மேன், வில்லன் தானோஸ் என அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் திரைப்படத்தை மிரட்டலாக இயக்கியிருந்தனர் ரூசோ பிரதர்ஸ். இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எனும் படத்திற்கான அறிவிப்பு வெளிவந்தது. இந்த படத்தில் அயன் மேன் கதாபாத்திரத்தில் நடித்து நம் அனைவரின் மனதையும் கவர்ந்த ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூம் கதாபாத்திரத்தில் நடிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். அதனால் மறுபடியும் ருசோ பிரதர்ஸ் கூட்டணியில் தனுஷ் அவெஞ்சர்ஸ் தி டூம்ஸ்டே படத்தில் இணைய இருக்கிறார் என தகவல் கிடைத்துள்ளது. இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தனுஷ் நடிக்கப் போவதாகவும் அது வில்லனா அல்லது ஹீரோவா என்ற பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது என்ற தகவல்தான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி போய்க் கொண்டிருக்கிறது. தனுஷ் இதில் நடித்துவிட்டால் தனுஷின் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். அத்துடன் தமிழ் சினிமாவிற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் இது கண்டிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான தனுஷ் தற்போது தமிழ் சினிமாவில் மட்டுமில்லாமல் ஹாலிவுட்டிலும் ஜெயித்துக் கொண்டே வருகிறார். எனவே இப்படிப்பட்ட படங்கள் நிச்சயம் தனுஷின் கேரியருக்கு ஒரு மைல்ஸ்டோனாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. தேங்க்யூ.